அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட்ஸு அந்த இதுவெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த காரணமாக வச்சு நாங்கள் நீட் எக்ஸாமில் வரக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நாங்கள் அதை தமிழில் எடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு தரணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதில் சிலபஸில் வந்து நம்ம கவனிக்க போகிற ஃபஸ்ட்டு லெசன் என்னென்னா எவல்யூஷன். எவல்யூஷன் அப்படின்னா என்னதுன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் ஏதோ ஒரு இது வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஆகுறது என்னென்னா அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் எவல்யூஷன். இந்த எவல்யூஷனை பற்றி நம்ம படிக்கிறது தான் என்னென்னா எவல்யூஷன் பயாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். லைஃப் வந்து இந்த ஏர்த்தில் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட ஒரிஜின் வந்து எங்கேருந்து வந்திருக்கும், ஒருவேளை இந்த ஏர்த் உருவாகிறதே எங்கேருந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்றத பற்றி படிக்க போகிறது இந்த எவல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்னென்னா யூனிவர்ஸ். இப்போ யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா யூனிவர்ஸ் வந்து 20 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயோ இந்த நம்மளுடைய இந்த செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரி அப்படின்றது என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தியரி. அந்த தியரி பேஸ் பண்ணி தான் இந்த எப்படி யூனிவர்ஸ் வந்துச்சு, எப்படி நம்ம மில்கிவே வந்துச்சு, எப்படி ஏர்த் எப்படி பிளானட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இந்த பிக் பேங் தியரியை பற்றி சொன்னவர் யாருன்னா லிமேட்டர் அப்படின்றவர் தான் இந்த பிக் பேங் தியரியை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு கான்செப்டை வச்சுருந்தாரு. அந்த கான்செப்ட் என்னன்னா யூனிவர்ஸ் வந்து ஒரு எப்படி உருவாயிருக்கோ அப்படின்னு கேட்குறப்ப மேபி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்போ சம்திங் ஏதோ நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீட் எனர்ஜி அதுலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீட் எனர்ஜி வந்து கூல் டவுன் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து சில என்னது நான் பயோஜெனிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். தட் மீன்ஸ் அந்த கார்பன், நைட்ரஜன் அந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த இதை வச்சு தான் நம்ம பிளானட்ஸு ஏர்த் இது எல்லாமே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை அவர் கொண்டு வந்தார். அதுலேயே எப்படின்னா ஏர்த் வரும்போது அந்த வெடிச்சு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது சின்ன சின்ன பீசஸ் தான் போயிருக்கும். அதில் சம் பீசஸ் என்னென்னா சில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னென்னா அட்மாஸ்பியரில் ஸ்பேஸில் இருக்கிற நிறைய கேஸஸையோ இல்லை சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸையோ அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி ஒன்று நல்லா சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா ஏர்த் அப்படின்னா ஏர்த் உருவாக்கி எத்தனை வருஷம் ஆகியிருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின். அந்த கொஷினையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் ஏர்த் உருவானது ஆகியிருக்கும் இந்த வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ ஏர்த் உருவாகி இத்தனை பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ லைஃப் அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ லைஃப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது கொஸ்டின் வந்தப்ப அதையும் 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் லைஃப்ன்றதே ஃபார்ம் ஆயிருக்கும். இது ஏர்த் உருவாகிறதுக்கு 4.5 பில்லியன்ஸ், பட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்படின்ட்டு கிளியர் பண்ணாங்க. இதுலேயே என்னென்னா இன்னொரு சில சயின்டிஸ்ட் அந்த டைமில் இருந்தவங்க வந்து என்னென்னா சில 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டே சொன்னாங்க. அதை பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்தராக அவங்க அதை ரிசர்ச் பண்ணும் போது இந்த பர்டிகுலராக இந்த ஒரு இது வேல்யூ சொல்லி இந்த இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஏர்த் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏர்த் வந்தாச்சு, லைஃப் உருவாயிடுச்சு. இந்த லைஃப் வந்து எப்படி உருவாச்சு, அதோட ஒரிஜின் எங்கேருந்து வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. அந்த ஒரிஜின் என்னென்னா அந்தந்த செஞ்சுரியில் இருந்தவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ அது ஒரு இமேஜினரியாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஏதாவது ஃபர்தர் ஏதாவது ரிசர்ச் பண்ணியோ சம்திங் ஏதாவது படித்தோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு தியரியாக ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ இந்த தியரி ஆஃப் ஒரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன்ஸ். இந்த நேம்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான இது இருக்கும், ஸ்பெஷல் கிரியேஷன். சம்திங் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருந்து கிட்டத்தட்ட எப்படின்னா உயிர் உருவானது எப்படின்னு கேட்டாங்கன்னா கடவுள் கொடுத்தாரு, இப்படிதான் கடவுளுக்கு தான் நம்ம இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்ட் இது. ஆக்சுவலாக தியரி ஆஃப் பான்ஸ்பெர்மியா அப்படின்ற ஒரு செகண்ட் கான்செப்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச தியரி இது ஒன்று. அதாவது ஏபயோஜெனிசிஸ்.
ஏஜ் பயோஜெனிசிஸ் மீன்ஸ் நான் லிவிங். அது பயோஜெனிசிஸ்னா லிவிங், பயோஜெனிசிஸ்னா நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்ல இருந்து ஆர்கானிசம் வந்திருக்கும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்லுக்கு பேசிக்கான யூனிட் எதுன்னு கேட்டோம்னா நம்மளுடைய டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட்ஸ். அதில் இருக்க காம்போனன்ட்ஸ்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸை நம்ம போவோம். ஸோ அதுதான் இதில் பயோஜெனிக் காம்போனன்ட். அந்த காம்போனன்ட்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு ஆர்கானிசம் வந்திருக்கும் அப்படின்றத பற்றி சொன்னது. நெக்ஸ்ட் தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். இந்த பயோஜெனிசிஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய கான்செப்ட் இது. இதை ப்ரொப்போஸ் பண்ணுவர் யாருன்னா பாஸ்டர், லூயிஸ் பாஸ்டர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் பயோஜெனிசிஸ் அப்படின்னு அவர் எதை சொல்கிறாருன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் என்னன்னா எவல்யூஷன், அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷன் நடக்கும் போது ஃபர்தராக அதில் சேஞ்ச் நடந்து அது வந்து என்னன்னா சிங்கிள் செல்லாக இருந்தது மல்டி செல்லுலராக மாறி அதுலேருந்து லைஃப் வந்திருக்கலாம், ஒரு ஆர்கானிசமோ இல்லை ஒரு பேசிக் இது வந்திருக்கலாம் அப்படின்றத பற்றி சொன்னார். அதுக்காக இதில் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சாரு. நெக்ஸ்ட் என்னன்னா தியரி ஆஃப் கேட்டோட்ராஃபிசம். இந்த இது என்னதுன்னா ஏதோ ஒரு டிசாஸ்டர், இது எப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் நடந்து அந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் வெளியிலேருந்து ஏதோ ஒன்று நம்ம ஏர்த்தில் என்டர் ஆகி அது வந்து ஒரு நியூ ஸ்பீசிஸாக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தியரி இது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒபாரின் ஹால்டேன் தியரி ஆஃப் கெமிக்கல் தியரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா கெமிக்கல் பேஸ்டு. இந்த கெமிக்கல் பேஸ்டு எப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே ரொம்ப சூப்பராகவே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படின்னா இந்த கெமிக்கல் வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடந்தப்ப வந்துச்சுன்னு சொன்னோம் நம்ம. அப்போ இந்த கெமிக்கல் எல்லாம் வந்துச்சு, இது எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாறுச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த தியரி. இப்போ இந்த ஒவ்வொரு தியரியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.